Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த பி என்கரேஜ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஆண்டவர் பத்தி என்ன நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா, இஃப் your vertical line is correct, your horizontal life will be perfect. ஆமா, அது என்ன vertical horizontal life அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம், ஆண்டவரோட சிலுவை எடுத்துக்கலாம். vertical line, horizontal line, ஓகேங்களா? ஸோ இந்த vertical line with லார்ட், அதாவது நம்மளோட லைஃபை ஆண்டவர் கூட கரெக்டா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் த லவ் யூ கிவ் ஃபார் த லார்ட், ஷோ டு த லார்ட். அதுக்கப்புறம் அவர் சொல்றதுல நீங்க கீழ்ப்படிஞ்சு கரெக்டா நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹொரிசாண்டல் லைஃப், அதாவது நம்மளோட பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ முதலாவது நம்ம வசனத்தை வாசிக்கலாமா? டியூட்ரானமி சாப்டர் 6 verse 5. You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your might. தமிழ்ல வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். ஸோ எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு கமாண்ட்மெண்ட். அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து மோசஸ் கிட்ட கொடுத்துருப்பாரு இல்லையா? ஸோ அதுதான். இட் டசன்ட் மீன் தட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுத்தாங்களே நம்ம இப்போ எதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் தி ஷேடோ ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட். அதை நம்ம எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது தனி இது தனிலாம் நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது. ஸோ டு த டாபிக் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேர்ட்டிக்கல் லைன், நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்மளோட வேர்ட்டிக்கல் லைன் ஆண்டவர் கூட, அதாவது இந்த வசனம் என்ன போட்டிருக்கு, முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அதாவது என்ன சொல்றது, லைக் முழுசு அப்படின்னா நம்ம எப்ப சொல்லுவோம், ஒரு ஹோல், இட்ஸ் அ கம்ப்ளீட்டா. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு காமிக்கிறோம். சும்மா நான் ஒரு 50% ஏசப்பா உங்ககிட்ட அன்பு காமிக்கிறேன், 50% பாக்கி இருக்கவங்ககிட்ட அன்பு காமிக்கிறேன் அப்படின்னா இட் டசன்ட் ஈவன் ஒர்க் அவுட். ஹோல் லாட், அதாவது அந்த ஒரு ஹார்ட் இருக்குன்னா அந்த மொத்த ஹார்ட்டுமே யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு தான் சொந்தம். நான் அது கொஞ்சம் கொஞ்சமா நான் டைசெக்ட் பண்ணி அதை நான் ஸ்பிளிட் பண்ணிட்டு, கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு, கொஞ்சம் உலகத்தோட ஆசைக்கு, கொஞ்சம் என்னோட ஆசைக்கு, கொஞ்சம் என்னோட சரீரத்தோட ஆசைக்கு, கொஞ்சம் உங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு கொடுக்க கூடாது. அதுல நம்ம குறை வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஹரிசாண்டல் லைஃப்ல நம்ம எல்லா ஃபால் டவுனையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் ஆண்டவர்கிட்ட ஒழுங்கா நான் அன்பு காமிக்கல, இல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல, இந்த வசனத்தையும் நம்ம எடுத்துப்போமே, திரும்ப வாசிக்கலாம். You shall love the Lord your God with all your heart, with all your soul and your might அப்படின்னு இருக்கு. நான் ஹார்ட்டோலையும் சரி, சோல்லையும் சரி, மைட்லையும் சரி, இது 3 இதுலையுமே நான் ஆண்டவர்கிட்ட நான் அன்பு காமிக்காம வெறும் சும்மா அவர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு மண்டைய ஆட்டிட்டு நான் அப்படியே ஃபுல்லா அதுக்கு அப்படியே வசனத்துக்கு இல்ல வேதத்துக்கு புறம்பாவே நான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, do you think my life will be perfect in Christ? அப்சல்யூட்லி நாட். கன்ஃபார்ம் எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ளஷ் எப்படி வேலை செய்யும், இந்த காரியம் தானே, இது நானே பண்ணிப்பேன், இந்த படிப்பு தானே நானே பார்த்துப்பேன், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவரோட ஹெல்ப் தேவையில்லை, இதுக்கெல்லாம் இவங்கள்ட்டலாம் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட அன்பு காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எல்லாமே நானே என் ஃப்ளஷ் அங்கே ஓவர் கம் பண்ணிடுது. ஸோ அப்படியே நம்ம பண்ணச்சே நம்மளோட ஹரிசாண்டல் லைஃப் எப்படி ஆகும், ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகி ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஆனா அப்படி ஆகக்கூடாது. பர்ஃபெக்டா இருக்கணும். உங்களோட வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் ரெண்டுமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா வாட் வி மஸ்ட் டூ, இந்த வசனம் தான். தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும், முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், இது 3த்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். அவர் நம்மகிட்ட ஒன்னும் அவர் அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணுமே கேட்கல. ஹி இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் அஸ் டு ஷோ our love towards him. ஒரு பேரண்ட்ஸ் எப்படி தான் பிள்ளைங்கள்ட்ட அன்பு காமிப்பாங்க, இல்ல அந்த இன் ரிட்டர்ன் தான் பிள்ளைங்க தங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்ல அன்பு காமிக்கணும்னு எப்படி ஆசைப்படுவாங்களோ, அதே போலதான் நம்ம தகப்பன், நம்மளை படைச்ச தகப்பன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்கிட்ட முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அதை என்ன பண்ணணுமா, எனக்கு நீ அன்பு காமி, அவ்வளோதான் அவர் கேட்கறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட்
இட் மேக்ஸ் சென்ஸ்ல. யோசித்து பாருங்களேன். நம்ம இப்போ ஒரு பர்சன், ஒரு நியர் பர்சன் கிட்டயே அவங்கள நம்மளுக்கு அந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம மண்டையாட்டிட்டு செஞ்சிரு, அதை நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் சம்டைம் கேட்போம், அது தப்பு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம அவங்க என்ன காரியம் சொன்னாலுமே கீழ்ப்படிஞ்சு ஓகேம்மா நான் பண்ணிடுறேன், ஓகேப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச பர்சன் கிட்ட we will just accept whatever they say. அதே போலதான் அப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகும், அங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒபீடியன்ஸ் வருது, அன்பு காமிக்கிறோம், ஒபீடியன்ஸ் வருது, ரெஸ்பெக்ட் பண்றோம், எல்லாமே இட் கம்ஸ் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜா அந்த அன்புக்குள்ளேயே வந்துருது. ஸோ ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்கிட்ட அன்பு காமி, பாக்கி எல்லாமே. ஸோ நம்ம கீழ்ப்படையும் போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓகே இன்னைக்கு என் குழந்தை வந்து சமத்தா கீழ்ப்படிஞ்சிருக்காருன்னா அவளுக்கு பிடிச்சது சமைச்சு தரேன், இல்ல அவளுக்கு இந்த நீட்ஸ்லாம் இருக்கு, அவ கேட்காமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருவேன், இல்ல அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. ஸோ ஒரு உலகத்துக்குரிய ஒரு அம்மா அப்பாவே வந்து அவ்வளோ யோசிக்கிறாங்க, அன்பு காமிக்கும் போது இன் ரிட்டர்ன் கேட்காம அவளை செய்யறாங்க அப்படின்னா, நம்மளை படைச்ச தேவன் அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்ணுவாரு, என் பிள்ளைங்க கிட்ட அன்பா இருக்காங்க, அவங்களுக்கு இது வேணும்னு அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ, இது என்னோட கடமை, நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு நம்மளை படைச்ச கர்த்தர் நம்மளோட எல்லா தேவைகளையுமே அவர் சந்திப்பாரு. ஸோ டுடே ஜஸ்ட் மேக் ஷுர் உங்களோட வெர்டிக்கல் லைன் ஆண்டர் கிட்ட கரெக்டா இருக்கா, பர்ஃபெக்டா இருக்கா. அதாவது பிட்ச் பர்ஃபெக்ட் இல்லை, இட்ஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸ். இன்னைக்கு என்னால் ஒழுங்கா இருக்கணும்னா ஓகே, அவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நெக்ஸ்ட் டே நான் அதை ப்ராப்பரா கம்ப்ளீட்டா பண்ணணும். ஆனா என்ன சொல்ல, இது நான் லெத்தாஜிக்கா டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. ஆனா நம்ம பர்ஃபெக்டா என்ன பண்ணணும், அப்பா உங்ககிட்ட நான் அன்பு காமிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் மாம்சம் ரொம்பவே பலவீனமா தான் இருக்கு, ஆனா அவியான தேவன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது கட்டாயமா அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அண்ட் யூ வில் see a drastic change when your vertical line towards the Lord is perfect. Your horizontal life will be complete in Christ. Amen. ஓகே, இப்போ நம்ம ஜெபிக்கலாமா, வாங்க. அப்பா அன்பின் ஆவியான தேவனே, இப்போ உங்க சமூகத்துக்கு வந்திருக்கோம் ராஜா. லார்ட், இன்னைக்கு ஏசப்பா நாங்கள் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறோம் கர்த்தாவே. அப்பா எங்களோட வாழ்க்கை உம்மிடத்துல ஏசப்பா நாங்கள் அப்பா முழு மனதோடு, முழு ஆத்தம், முழு சரீரத்தோடும் அப்பா ஜஸ்ட் ஹெல்ப் அஸ் டு மேக் ஷோ அவர் ஹோல் கம்ப்ளீட் லவ் டுவர்ட்ஸ் யூ லார்ட். ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட மாம்சம் பலவீனமாக தான் இருக்கு, எங்களால் முடியல, கோபம் வருது, கசப்பு வருது தான் ஏசப்பா. ஆனால் அது எதுவுமே ஆண்டவரே உமக்கும் எனக்குமான ஏசப்பா அந்த ஒரு இன்டிமெசி அது எதுவுமே பிரேக் பண்ணிடவே கூடாது ஏசப்பா. என் தேவனே அப்பா நாங்கள் எப்போதுமே ஏசப்பா உண்மை நாங்க அன்பு கூறவர்களாக இருக்க அந்த நன்றியோடு இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்குமே உதவி செய்யுங்க லார்ட். When our vertical line towards you is perfect, our horizontal life will be complete in you, Jesus. நாங்க அப்பா இதை பார்க்கறது கேட்குறப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா அவர்கள் உங்க கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா இன்டிமேட் ஆகி கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா அனுதினமும் ஜபிக்க, வேதத்தை வாசிக்க, உம்மோடு உறவாட, நீர் பேசுவதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. So that their horizontal life will be perfect in you, Lord. You just take complete control over them. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you.